Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? And இந்த வீக் நல்லபடியா முடிஞ்சது. எனக்கு உங்களுக்கு எப்படி முடிஞ்சது? ஸோ இன்றைக்கி பார்த்தனா அகெயின் சாட்டர்டே நான் ரெடி ஆகிட்டேன் வெளியில் போகிறதுக்கு. இன்றைக்கி வந்து வழக்கம் போல் எங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஒரு சாட்டர்டே ரொட்டீனுமாகவே ஆகிடுச்சு. என்னென்னா ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக எங்களோட டான்ஸ் சென்டர் அங்கே போயிட்டு அங்கே இருந்து லைப்ரரி போயிட்டு லைப்ரரியில் இருந்து வேறு எங்கேயாவது போனோம் அப்படி போயிட்டு வீட்டுக்கு வர்றது. இட்ஸ் அவர் சாட்டர்டே ரொட்டீன். ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா கொஞ்சம் க்ரோசரி ஷாப்பிங் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஏன்னா நம்ம சாட்டர்டே போயிட்டு வந்துட்டுனா திரும்ப சண்டே இன்னொரு தடவை வந்து போனால் திரும்ப ஒன் டே கம்ப்ளீட்லி வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து இவங்களை ஹஸ்னா வந்து பேலே சென்டரில் விட்டுட்டு அந்த 1 hour அவங்க வந்து கிளாஸ் 1 hour இல்லையா. ஸோ அந்த 1 hourல வந்து அப்படியே நம்ம ஏதாவது ஒரு ஜூஸ் கேஸ் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டே வந்து நம்ம ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அதான் இன்றைக்கி பிளான் முடிச்சுட்டு அப்புறம் அவங்க வந்து இந்த பேட்டில் ஆஃப் த புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்கு. அது என்னென்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு செட் ஆஃப் புக்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த புக்ஸ் எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். 10லேருந்து ஒரு 15 புக்ஸ். ஸோ அந்த புக்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு அந்த புக்ஸ்க்கு வந்து எஸ்ஸே தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த எஸ்ஸேல இருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த கொஷின்ஸில் இருந்து எந்த புக்கில் எந்த கொஷின்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஸோ அது பார்த்தோன்னா லைக் என்டையர் இப்போது செகண்ட் கிரேட்னா செகண்ட் கிரேட் ஃபுல்லாக 4 கிளாஸ் சேர்ந்த மாதிரி செகண்ட் கிரேட் இருக்கும். ஸோ அது மாதிரி தேர்ட் கிரேடில் த சேம் திங் அகெயின். ஸோ இப்போ வந்து அதுக்காக தான் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நானும் வந்து பார்த்தோன்னா இப்போ லாஸ்ட் வீக் வந்து லைப்ரரி போனேன்னு சொன்னால என்னோடய புக் நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். ஸோ நானும் வந்து என்னோடய வேறு புக் ஒன்று எடுத்து நல்லா போய்கிட்டு இருக்கேன் இந்த கதை. அதனால் வந்து அவர் அந்த சேம் ஆத்தரோட சீரீஸை நான் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஏதாவது எனக்கு பிடிச்ச எனக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி கிரேவிங் பார்த்தோன்னா எனக்கு வந்து சிக்கன் நக்கெட்ஸ் மெக்டானல்ட்ஸில் போய்ட்டு சிக்கன் நக்கெட்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பிளான் இவ்வளோ தான் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே தான் இந்த நாள் எப்படி போகுதுன்றது நமக்கு தெரியும். ஸோ நான் இப்போ போயிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு நான் க்ராசரி ஷாப்பிங்கில் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிகாஸ் நம்ப முடியாது, அங்கே போனதுக்கப்புறம் நான் காரில் உட்காந்துட்டு என் ஹஸ்பண்டை மட்டும் போய் வாங்க சொன்னாலும் சொல்லிவிடுவேன். ஸோ என்னோடய மூடை பொறுத்து தான் அது. பார்க்கலாம் வாங்க. ஆல்ரைட், ஒரு 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரியல. நல்ல மழை இன்றைக்கி ஆக்சுவலாக வெளியில். மழையாக இருந்தாலும் குளிர் வந்து கொஞ்சம் அப்படியே கிராஜுவலாக கம்மியாகிடுச்சு. ஏன்னா வசந்த காலம் முடிஞ்சிடுச்சு, சம்மர் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ எஸ், ஸோ இந்த க்ராசரி ஷாப்பிங் வேலை முடிஞ்சது ஒரு வழியாக. த திங் இஸ், இந்த க்ராசரி ஷாப்பிங் எனக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் வந்து போகவே இல்லை. என்னோடய ஹஸ்பண்ட் போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு தெரியல. ஸோ இதை வச்சு தான் நான் இந்த வீக்கை பிளான் பண்ணி ஆகணும். ஸோ எந்த அளவுக்கு அவர் பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்றத நான் அவங்கக்கிட்ட காமிக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எந்த பேக் பார்க்கலாம். ஓகே, எல்லாத்தையும் இப்படி நவுத்தி வச்சுருங்க. I'll just take this one first. முதல்ல எடுத்த உடனே கருவேப்பிலை தான் வருது. கருவேப்பிலை வாங்கிட்டு வந்திருக்காங்க. தட்ஸ் குட். ஏன்னா கருவேப்பிலை வந்து ஆல்மோஸ்ட் தீர்ந்து போச்சு வீட்டில். ஒரே ஒரு இது மட்டும் கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருந்தது. அது நல்லா சருகாயிடுச்சு. ஸோ இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து பஞ்ச் ஆஃப் 3 வந்து சேர்த்து கொஞ்சம் அமௌண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் ஏதாவது துவையல் மாதிரி அரைக்கிறதா இருந்தால் அரைச்சிக்கலாம். ஸோ அப்புறம் இது பார்த்திங்கன்னா கிளஸ்டர் டொமேட்டோஸ். ஸோ இது வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டெம்மோடு தான் வரும். அப்படியே கொத்தாக வந்து இப்படி வரும். பார்க்குறதுக்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் வீட்டில் ஏற்கனவே கொஞ்சம் டொமேட்டோ இருக்குது, அதனால தான் கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பனானா. ஸோ இந்த வாரத்துக்கான ஃப்ரூட்ஸ். ஏன்னா என்னோடய ஸ்நாக் டைமில் நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துப்பேன். ஃப்ரூட்ஸ் அதோடு சேர்த்து கொஞ்சம் சீஸ், அப்படி இல்லைனா வந்து நட்ஸ் எடுத்துப்பேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பனானா சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஸோ அதனால் பனானாஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கோம் இந்த வாரம். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தா கிரேப்ஸ் மூடில் இருந்தேன் நான். ஸோ
நட்ஸ் பார்த்தோன்னா நான் இப்போ தான் என்னோடய டாக்டர்கிட்ட கேட்டு கண்டுபிடிச்சேன். நம்ம ரோஸ்டட் நட்ஸ் சாப்பிட்றதுக்கும் பச்சையான இப்போ பீனட்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்லாட்டையே ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கும் பச்சையாக சாப்பிட்றதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து நியூட்ரிஷனில் வந்து டிஃபர் ஆகாதுன்னு தான் சொன்னாங்க. ஸோ நம்ம எப்படி எந்த ஃபார்மில் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கும் போது ஃப்ரூட்ஸ் அலாங் வித் சீஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அண்ட் தென் வாழைக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வாழைக்காய் மாதிரி இருக்காதுங்க. இந்த பக்கம் திறக்கிறது எஸ் வாழைக்காய் வந்து நம்ம ஊர் வாழைக்காய் மாதிரி இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும். இது ஏதோ முளைச்சி வர மாதிரி இருக்குல்ல, ஏதோ பாருங்கள் வால்கிட்ட வந்து ஏதோ வித்தியாசமாக இருக்குது இந்த வாழைக்காய். ஸோ இது பார்த்தோன்னா மெக்சிகன் வாழைக்காய். இது பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஊரில் பார்த்தோன்னா நல்லா ஃப்ளஷியாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல வாழைக்காவோட அந்த ஒயிட் பார்ட் வந்துட்டு. இது வந்து கொஞ்சம் ரொம்ப நாராக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் சாப்பிடும்போது கூட பார்த்தோன்னா நல்லாவே தெரியும் அந்த வித்தியாசம். ஸோ வாழைக்காய் ஆக்சுவலி 2 வாழைக்காய் இதில் இல்லை பாருங்கள் அது. ஸோ 2 வாழைக்காய் அண்ட் தென் ஆப்பிள்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான் இந்த பேக்கில். ஸோ ஆப்பிள்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த மாதிரி லூஸாக வாங்கிறதும் இருக்குது, அதோட பேக் ஆஃப் ஆப்பிள்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு வந்து பேக் ஆஃப் ஆப்பிள்ஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆப்பிளாவது வரும். அதில் அவ்வளோ ஆப்பிள்ஸ் நமக்கு தேவைப்படாது. ஸோ ஏன்னா சில சமயம் சோம்பேறித்தனம் ஆகிடும்ல ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு. அதனால வந்து 3 ஆப்பிள்ஸ் கரெக்டாக இருக்கும். இந்த பேக் எடுத்துப்போம். எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 எக் வந்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இதிலே கொஞ்சம் ப்ராடராக இருக்கும். 24 எக்ஸ் வரைக்கும் கூட இருக்குது. நல்லா ப்ராடாக வரும், பெரிய பாக்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து இப்போ 12 எக்ஸ் இருக்குது. அண்ட் பன்னீர், அப்புறம் மலபார் பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல, ஏதாவது சிக்கன் குருமா மாதிரி பண்ணுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துருங்களான்னு பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா கேஜன் ஸ்டைல் சிக்கன் வித் பெப்பர்ஸ். அண்ட் சிக்கன் அண்ட் பெல் பெப்பர்ஸ் பார்த்தோன்னா பெஸ்ட் காம்பினேஷன். ஸோ இது வந்து இது கூட நம்ம ப்ரெட் அப்படி இல்லைன்னா டோர்ட்டியா எது வேணால் வந்து வச்சு சாப்பிட்லாம் காலையில். பக்கா பிளானிங்கில் தான் வாங்கிட்டு வந்துருக்கிற மாதிரி தெரியுது எல்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா சிக்கனை வந்து இந்த முறுக்கு மாவு வச்சில் போட்டு புழிஞ்சு வச்ச மாதிரி இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து கிரவுண்ட் சிக்கன் நல்ல ரோஸ்மெரி அது கூட போட்டு சீசனிங் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை நம்ம பர்கருக்கு பேட்டியாக யூஸ் பண்ணலாம், கீமா பண்ணலாம், கீமா பராட்டா, கீமா சமோசாஸ் அண்ட் சிக்கன் மீட் பால்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அந்த வடை மாதிரி போடலாம், சிக்கனை உள்ள சீஸ்லாம் வச்சு போடலாம் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் யார் பண்ண போகிறாங்கன்னு தெரில எனக்கு. இது வந்து ஆல்ஃப்ரெடோ பாஸ்தா சாஸ். இந்த பாஸ்தா சாஸ் வந்துட்டு இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஏன்னா நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து ட்ரேடர் ஜோன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போனேன். ஸோ அப்போ வந்து ராவியோலி விற்றாங்க. ஸோ ராவியோலி வந்து பார்க்குறதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். அதுக்கான சாஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆல்ஃப்ரெடோ சாஸ் இப்போ வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி வருது. ஏன்னா இப்போது சாஸ்லாம் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நிறைய விஷயத்தை ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுற அளவுக்கு எனக்கு தெம்பு எனர்ஜி பற்ற மாட்டேங்குது. ஏன்னா பாடியில் பயங்கரமாக எனர்ஜி ட்ரைன் ஆகுது. ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ எனர்ஜி சேவ் பண்ண முடியுமோ அதுக்கான ஃபுட் ஐட்டம்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது இன்ஸ்டன்ட் காஃபி, ஏதோ ஒரு புது பிராண்டாக இருக்குது. ஸோ காஃபி. அண்ட் இது பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில். அதுக்கப்புறம் தயிர்,
ஆனால் தயிர் மட்டும்தான் வந்து என்னால் இப்போ வரைக்கும் வந்து சரியாக பண்ணவே முடியல. நானும் இன்ஸ்டன்ட் பாட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், வீட்டில் நார்மலாக வச்சு பார்த்துட்டேன். ஸோ எப்படி பண்ணாலும் வந்து தயிர் மட்டும் ஒழுங்காக வரவே மாட்டேங்குது. ஸோ யாராவது வந்து தயிர் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா வீட்டில், ஸோ எனக்கு வந்து சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு பேக் ஆஃப் ஆனியன். எது இருக்கோ இல்லையோ நமக்கு வெங்காயம் தக்காளி நம்ம சமையலுக்கு ரொம்ப முக்கியம். அதை வச்சு எது வேணால் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நூடுல்ஸ் பேக் வந்திருக்கு. இந்தியன் செக்ஷன்லேருந்து எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து மில்க். ஸோ மில்க் பார்த்தோன்னா இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கிற கேனில் வந்துட்டு வரும். அப்படி இல்லைனா இதிலே வந்து சின்னதாக நேரோவாக இருக்கும், இதில் பாதி தான் இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு மில்க் கேன் இருக்குது. ஸோ இந்த மில்க் கேன் பார்த்தோன்னா 3.25 லிட்டர் மில்க் இது ஆக்சுவலாக 1 கேலன். ஸோ அவ்வளோதான், பெருசாக வாங்கிட்டு வரல. பட் என்னெல்லாம் இந்த ஒரு வாரத்துக்கு ஓட்டுறதுக்கு தேவையோ கரெக்டாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது நிஜமாகவே சர்ப்ரைஸ். ஏன்னா எனக்கு சிக்கன் இருந்தது தெரியாது, நிறைய விஷயங்கள் தெரில. ஓகே, பட் எனிவேஸ் இவ்வளோ தான் என்னோடய ஷாப்பிங் பேக் இந்த வாரத்துக்கு. நான் வந்து இது ப்ளஸ் கூட கொஞ்சம் கடலை அப்புறம் வந்து அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு இந்த 1 வீக் ஓட வேண்டியது தான். ஓகே, நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வச்சாகணும். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் டேக் கேர்.